வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன பார்க்க போறோம்னா அண்ணா பல்கலைக்கழகத்து திருநெல்வேலியில் வந்து ஜாப் பேக்கேஜ் விட்டுருக்காங்க. கல்வி தகுதி டிப்ளமா B.Tech முடிச்சவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். முழுமையா வீடியோ பாருங்க. அதே மாதிரி புதுசாக டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி 2 சேனல் ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் வந்து ஜாப் பேக்கேஜ் விட்டுருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி காலி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 9 வேகன்சிக்கு உண்டானது. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்ப்போம். சிவில் இன்ஜினியரிங்க்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங்ல இன்னொரு போஸ்ட் விட்டுருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒரு போஸ்ட், அதே மாதிரி அட்மின் ஆபீஸ் பவர் ஹவுஸ்க்கு வந்து 2 போஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 போஸ்ட், மெக்கானிக்கலுக்கு வந்து ஒரு போஸ்ட், டோட்டலா வந்து 9 போஸ்ட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு M.Tech ரிமோட் சென்சிங் வித் B முடிச்சிருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ME என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் B இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்ன்றாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா B மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் CAD CAM சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரியணும்ன்றாங்க. சிவில் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு பாலிடெக்னிக்ல முடிச்சிருந்தாலும் ஓகேன்றாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா 3 years டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்கணும்ன்றாங்க. அதே மாதிரி இன்னொரு வேகன்சி போட்டிருக்காங்க. அதுல 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் வெல்டிங் கார்பெண்டர் பிளம்பிங் ஷீட் மெட்டல் மிஷின் ப்ராசஸிங் உண்டானவங்க தேவைப்படுறாங்க. அதே மாதிரி அட்மின் ஆஃபீஸ் பவர் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா 3 years டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டின்றாங்க. இது வந்து ப்ரொஃபஷனலி அசிஸ்டன்ட் ஒர்க்குக்கான வேலை இது. அதே மாதிரி வயது வரம்புக்கு உண்டான ஏஜ் லிமிட் வந்து கீழே நோட்டிபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சேலரி பேக்கேஜ் பார்ப்போம். சம்பளம் சிவில் இன்ஜினியரிங் PA கிரேட் 1 படி கொடுப்பாங்க போல, சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படி. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அட்மின் ஆஃபீஸ் பவர் ஹவுஸ் பாத்தீங்கன்னா பே கிரேட் 3 சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் இன்டர்வியூ தான், டைரக்ட் எக்ஸாம் எதுவும் கிடையாது. இது வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அபிஷியல் வெப்சைட் www.annaunis.edu வெப்சைட்ல போயிட்டு அதோட அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பேஜ்ல கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து மெயில்ல இன்டிமேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்டர்வியூ வரதுக்கு உண்டான எப்படி கூப்பிடுவாங்க பாத்தீங்கன்னா மெயில்ல வரும். அதே மாதிரி லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் வர அப்ளிகேஷன் வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இதுதான் அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல உங்க போட்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்க நேம், உங்க அட்ரஸ், உங்க மெயில் ஐடி கன்ஃபார்ம் கொடுங்க. ஏன்னா உங்களை மெயின்ல தான் கான்டாக்ட் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி மொபைல் நம்பர், கம்யூனிட்டி, மேலா ஃபீமேலான்றது மென்ஷன் பண்ணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் பிளஸ் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க, எப்போ முடிச்சிங்க, எந்த இயர்ல முடிச்சிங்க. இது இன்கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் எழுதுங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்னென்ன இது பண்ணனுங்க, லிஸ்ட் ஆஃப் என்க்ளோசர். இப்போ இந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்க, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், ஐடி ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சு டேட், பிளேஸ், எந்த இடம்னு போட்டு சைன் பண்ணி எந்த அட்ரஸ் அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா த டீன் அண்ணா யூனிவர்சிட்டி ரிலிஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி கன்னியாகுமரி ரோட் திருநெல்வேலி 627007 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பிச்சிடணும். என்னைக்குன்னா 4/3/2019 அனுப்பிச்சிருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் கவர் மேல எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ன்றத மென்ஷன் பண்ணி இது பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் விட்ட தேதி பார்த்தீங்கன்னா 20/2/2019, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4/3/2019. இதுக்கு உண்டான அனைத்து இன்ஃபர்மேஷனுக்கு உண்டான லிங்க்ஸும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். நம்ம ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றோம். உங்க சப்போர்ட் எப்பவுமே தேவை. புதுசா டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்கு உண்டான லிங்க் கீழே கொடுக்குறேன், அதையும் ஜாயின் பண்ணிங்க. 2 சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அது ஃபியூச்சர்ல பெட்டர் கண்டென்ட் போடுறோம், அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. I never made it, but I know what it takes. Someone